அற்புதங்களை செய்யும் தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மட்டும்தான் அற்புதங்கள் செய்தாரா? புதிய ஏற்பாட்டில் இந்த அற்புதங்கள் நடக்காதா? அன்று செய்த அற்புதங்களை தேவன் மறுபடியும் செய்து காண்பித்தார். அதுதான் வேலை தளத்தில் இயேசு, ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ் பயிற்சி பட்டறை. கர்த்தர் இந்த பட்டறையில் இருந்து என்ன விரும்புகிறார் என்றால், இத்தனை காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டளவாக ஆடுகளைப் போல சாந்தமாக இருந்த கிறிஸ்தவ சமூகத்தை, தன்னுடைய மக்களை தேவன் சாத்தானோடு யுத்தம் செய்கின்ற போர் குதிரையாக மாற்றி யுத்தத்தில் நிறுத்தப் போகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த பயிற்சி பட்டறை. ரெண்டாயிரத்தி 14 முதல் 2020 வரை உள்ள வருஷங்கள் இந்திய சபைக்கு ஒரு உபத்திரவத்தின் காலம் என்று கர்த்தர் அறிவித்தார். கிறிஸ்தவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், எல்லோரையும் திடுக்கிட வைக்கின்ற அநேக நிகழ்ச்சிகள் தேசத்தில் நடக்கும். பல சபை தலைவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்து போவார்கள். சிறு குழந்தைகள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஆராதிப்பதற்கான சுதந்திரம் கிறிஸ்தவ சபைக்கு நஷ்டமாய் போகும். ஆகவே விசுவாசிகள் எங்கும் சிதறுண்டு ஓடி போவார்கள். இந்த உபத்திரவத்தை நீரோ சக்கரவர்த்தியின் காலத்தில் ரோமே சாம்ராஜ்யத்தில் நடந்த உபத்திரவத்தோடு கர்த்தர் ஒப்பிட்டு காண்பித்தார். I believe some people are questioning why you're doing your worship service when you're in government service. By doing my spiritual activities, if I keep myself to be a good human being, a good officer, will not the credit, will not the benefit go to the public themselves and the government itself? By doing this miracle, by casting away the evil spirit from this man, can anybody consider that I had done something wrong? I have done something objectionable? மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பொழைக்கிறதுக்கு 1% கூட சான்சஸ் இல்லை, 100% கான். ஸோ போய் ப்ரே பண்ணி ஆண்டவரை விசுவாசித்து போய் ஜபிச்சுட்டு வந்துட்டு ஒரு 1 வீக் கழித்து அந்த பேஷண்ட்டோடைய அட்டெண்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒரு பெரிய மிராக்கிள், பேஷண்ட்டுக்கு கை வந்துச்சு, கால் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. Absolutely she was cured. Are they not Christians? அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையா? Why they have not shared this thing with me for last 27 years? கடந்த 27 வருஷம் இயேசு பற்றி சொல்லவே இல்லையே. And I was stirred in my spirit. எனக்கு ஆவியிலே நான் அதிகமாக குத்தப்பட்டேன். I said these people deprived me for the last 27 years. 27 வருஷங்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். I will not deprive anybody hence onward. சொந்தக்கார லேடி என் விக்கிரகத்தை காணோம், என்னன்னு சொல்லி சிசி கேமரா மூலமா நான் பார்க்க போறேன், என் விக்கிரகத்தை யாரு திருடுனான்னு சொல்லி போய் பார்த்தாங்க. அந்த கேமரால பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய வெளிச்சம் மட்டும் உண்டாயிருந்தது. அந்த இடத்துல வேற எதுவுமே, அந்த விக்கிரகத்தை என் தேவாதி தேவன் அழித்து போட்டார். தேவனிடத்திலிருந்து வர்ற மேன்மைக்கு நம்ம அடி போட்டோம்னா இயேசுவை பற்றி சொல்றதுக்கு வெக்கப்படவே மாட்டோம். ரோட்ல போற ஆளை கையை பிடிச்சி இயேசுவனை நேசிக்கிறார் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல முடியலன்னா காரணம் இந்த சர்வாயுத வர்க்கம் மிஸ்ஸிங். எங்கே கை வச்சு ஜெபம் பண்ணாலும் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள், பரலோக ராஜ்யம் கட்டப்படும். இதான் ரகசியம்.
நீங்களும் நானும் வைராக்கியமா இயேசுவுக்கு போகும் பொழுது உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறதுக்கு அவர் வைராக்கியமா இருக்கிறார். அல்லேலூயா. பதினாயிரம் பேர் பங்கு பெற்ற மாபெரும் பயிற்சி பட்டறை. தேவனுடைய யுத்த குதிரையாக்கும் அபிஷேகம் இந்த பயிற்சி பட்டறை. ஆவிக்குரிய வரங்களை பெற்று தந்தது இந்த பயிற்சி பட்டறை. வல்லமையான தேவ செய்திகள் இந்த பயிற்சி பட்டறையில் வந்தன. வேலை தளத்தில் தேவன் செய்த அற்புதங்கள் இங்கு சாட்சியாக பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஜெபத்துடன் பாருங்கள், தேவனுடைய யுத்த குதிரையாக நீங்களும் மாறுங்கள்.